Hi, hello friends. This video is sponsored by BuyMode Shopping app. வாழை மரம் அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பரம்பரையாக பெருமை பற்றி சொல்லணும் அப்படின்னா வாழையடி வாழை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அத்தகைய பெருமைக்குரிய வாழை மரத்தை பற்றி நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமானதல்லவா? வடிவம், அதாவது வாழை மரங்களுக்குள்ளே ஒரு வினோதமான ஒரு படைப்பாகும். வாழை மரத்துக்கு கிளைகள் கிடையாது. அதனுடைய கிளையை மடல்னு சொல்லுவாங்க. வாழை மரத்துக்கு வேர் பகுதியும் மிகவும் குறைவாக தான் இருக்கும். ஆணிவேர் இல்லாததால் ஆடிக்காற்றில் ஆடி போயிடும். வாழையடி வாழை என வாழ்த்தப்படும் எனக்கு அற்ப ஆயுள்தான். ஓராண்டு காலத்துக்கு மட்டுமே அதனுடைய வாழ்வும் உண்டு. அந்த ஓராண்டு காலத்தில் அதனுடைய பணியை அளவிட முடியாது. நீர்ச்செழிப்புள்ள வண்டல் செம்மண் பகுதிகளில் வாழும் எனக்கு அதனுடைய பக்கக்கஞ்சுகளே அதன் குலம் தலைப்பதற்கு உதவியாக இருந்து வருகின்றன. எத்தனை விதமான பழங்கள் இருந்தாலும் என்ன பயன்? ஆண்டவன் சந்நிதியில் வாழை பழத்துக்குத்தான் முதலிடம். அதனுடைய பல வகைகள் பூவன், பேயன், நாடன், கற்பூரம், நேந்திரம், பச்சை, மட்டி, கதளி, ஒந்தன், ரஸ்தாளி, கோழிக்கூடு, உதிரி, சிங்கனி என பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு புதிய சுவை தருவது அதனுடைய அருமையாகும். பாலுக்கு அடுத்தபடியாக குழந்தைகளுடைய முக்கியமான உணவும் வாழைப்பழம்தான். தமிழர்களின் முக்கனிகளில் ஒன்றான வாழை மட்டும்தான் ஆண்டு முழுவதும் கிடைக்கிறது. சத்து மிகுந்த எண்ணெய் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. மலிவாக கிடைப்பதால் நான் ஏழைகளின் இனிய பழம் என்று அழைக்கப்படுகிறேன். ஒரு சிலர் எண்ணெய் மட்டுமே உண்டு உயிர் வாழ்கின்றனர். இதை நினைக்கும்போது வாழைக்கு எவ்வளவு பெருமையாக இருக்கும். ஆனால் பாவம், சர்க்கரை நோயாளிகளுக்கு பகைவனாக உள்ளது இந்த வாழை. வாழை மக்களுக்கு தொண்டு செய்வதற்காகவே பிறவி எடுத்துள்ளது. இதனுடைய எல்லா உறுப்புகளும் பயன்பாடு உடையன. வாழை இலையில் உணவு சாப்பிட்டால் தலைமுடி நரைக்காது. அதனுடைய தண்டு பகுதி சமையலுக்கும் மருந்துக்கும் பயன்படுகிறது. வாழைக்காயை புட்டு செய்து சமைத்து சாப்பிட்டால் மிகவும் அருமையாக இருக்கும். இதனுடைய பட்டையிலிருந்து ஸ்டார்ச் தயாரிக்கிறார்கள். இதனுடைய பட்டை பச்சையில் பொருள் பாதுகாப்புக்கும் காய்ந்த பின் பூ கட்டுவதற்கும் பயன்படுகிறது. அண்டி எனப்படும் வேர்பகுதி கால்நடை தீவனமாக பயன்படுகிறது. பாம்பு கடிக்கு வாழையின் சாரம், மலச்சிக்கலுக்கு அதனுடைய பழமும் பயன்படுகின்றன. திருமண வீட்டில் திருமண பந்தலில் இதனை கட்டிய பிறகுதான் மண்டபமே களை கட்டுகிறது. மணமக்களுக்கு எண்ணெய்த்தான் முதலில் கொடுப்பார்கள். மரங்கள் இல்லையேல் மனிதர்கள் உயிர் வாழ இயலாது. வாழையை ஓரறிவு உயிர் என்கிறார் தொல்காப்பியர். ஓரறிவு படைத்த நான் ஆறறிவு படைத்த மக்களுக்கு ஆற்றும் பணியை பார்த்தீர்களா? வாழையை பயன்படுத்தி வாழையடி வாழையாக வாழ்க என வாழ்த்துகிறேன். தோன்றின் புகழோடு தோன்றுக. அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.